2026ஆம் வருஷம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்க்கலாம். அதாவது 2 பாகமா பிரிஞ்ச ஒரு வருஷமா இருக்க போகுது. முதல் பாதி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. குறிப்பா உங்க உறவுகள்ல ஒரு பெரிய திருப்புமுனை வரலாம்னு சொல்றாங்க. சரி, முதல்ல இந்த வருஷத்தோட போக்கே இந்த 2 பாதி தான் முடிவு பண்ண போகுது. வருஷத்தோட ஆரம்பத்துல, அதாவது மே மாசம் வரைக்கும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கறதால வேலையில கொஞ்சம் பிரஷர், தேவையில்லாத செலவுகள்னு சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா பயப்பட வேண்டாம். ஜூன் மாசத்திலிருந்து குரு 9ஆம் வீட்டுக்கு வந்து உச்சம் பெறுவாரு. அப்போ தடைபட்டிருந்த எல்லா விஷயமும் சுலபமா வெற்றி அடையும். ரெண்டாவதா, இதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட்னு சொல்லலாம். அது உங்க உறவுகளை பத்தி தான். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளா இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி பிரிஞ்சு போனவங்க, அது கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அவங்க உங்களை தேடி வர ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் கல்யாணம் கைகூடும். கடைசியா, வேலை பண விஷயத்துல என்ன நடக்கும்? முதல் 5 மாசத்துக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாதீங்க. வேலையில மட்டும் கவனமா இருங்க, அது போதும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, நிலைமை அப்படியே மாறும். வேலைப்பளு குறையும், வருமானம் அதிகமாகும். குறிப்பா கவர்மெண்ட் வேலை, டாக்டர்ஸ், இன்ஜினியரிங், மீடியா ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம்னே சொல்லலாம். மொத்தத்துல 2026ஓட முதல் பாதியை மட்டும் கொஞ்சம் பொறுமையா சமாளிச்சுட்டீங்கன்னா, 2வது பாதியில உறவுகள்லையும் வேலையிலையும் உங்களுக்கு பெரிய வெற்றியும் சந்தோஷமும் காத்துக்கிட்டே இருக்கு. இது